உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் கேண்ட்லி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1851 ஜனவரி 17 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற பேம்ப்ஷருடைய டஃப்டவுனில் இருக்கிற கீத்மோர் ஃபார்மில் வில்லியம் கேண்ட்லிக்கும் ஜேனட் கேண்ட்லிக்கும் மகனாக பிறக்கிறார் சர் ஜேம்ஸ் கேண்ட்லி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பேங்கராக, அதாவது வங்கியாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு சின்ன ஃபார்ம், பண்ணை நிலம் வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி இவருடைய அப்பாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக ஜேம்ஸ் கேண்ட்லிக்கு மெல்ல மெல்ல இயற்கையின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலையில் 1856ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பேம்ப்ஷரில் இருக்கிற டஃப்டவுனில் இருந்து அதே பேம்ப்ஷர்லேயே இருக்கக்கூடிய ட்ரம்மியோருக்கு இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாட்ரிஃப்னி ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அந்த பாட்ரைஃப்னி ஸ்கூலில் பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து 1856ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டாக ஜேம்ஸ் கேண்ட்லி திகழ்ந்து வந்தாங்க. இதே சமயம் எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் ஜேம்ஸ் கேண்ட்லி நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதில் குறிப்பாக இவருக்கு பாக்ஸிங், கிரிக்கெட் இந்த 2 இதில் ஈடுபடுறதுல அதிகமான ஆர்வம் இருந்தது. இதனால் படிப்படியாக இவர் கிரிக்கெட்டில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஆக தொடங்குறாங்க. மேலும் பாக்ஸிங்லேயும் இவர் ஈடுபடவும் தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1861ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜேம்ஸ் கேண்ட்லி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த பாட்ரைஃப்னி ஸ்கூலில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருந்தனால தொடர்ந்து அங்கு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் ஜேம்ஸ் கேண்ட்லி அதே ஸ்கூல்லையே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேண்ட்லி பாக்ஸிங்கில் கலந்துக்கக்கூடிய ஒரு பாக்ஸராகவும் மாறுறாங்க. குறிப்பாக அந்த பாட்ரைஃப்னி ஸ்கூல் அங்கே நடத்தக்கூடிய சின்ன சின்ன, அதாவது சிறுவர்களுக்குள்ளே நடத்தக்கூடிய பாக்ஸிங் காம்படிஷன்ஸ்லாம் எல்லாம் கூட இவர் கலந்துக்க தொடங்குறாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் காம்படிஷன்ஸ்லையும் இவர் கலந்துக்க தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1864ஆம் ஆண்டு இவருக்கு 13 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய ஸ்கூலை மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இதுக்காக இந்த 1864ஆம் ஆண்டு இந்த பாட்ரைஃப்னி ஸ்கூலில் இருந்து கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 8th கிரேட் ஜேம்ஸ் கேண்ட்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சமயம் இவருடைய அப்பா இவரை அந்த ஒரு ஸ்கூலில் இருந்து நிப்பாட்டிட்டு இந்த ஸ்காட்லாண்டுடைய பேம்ப்ஷரில் இருக்கிற ட்ரம்மியோரில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய மோரேயில் இருக்கக்கூடிய ஃபோக்கபெர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மில்ஸ் இன்ஸ்டிடியூஷன், அது மில்ஸ் அகாடமி அப்படின்னு அழைக்கப்படும், அது ஒரு ஹை ஸ்கூல். ஸோ அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அங்கு சேர்ந்து 1864ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது அந்த மில்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் இவர் கிரீக் அண்டு லட்டின் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா அடுத்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் படிக்க வேண்டி இருந்தது. இருந்தாலும் இவர் 2 ஆண்டுகளிலே இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சு 1866ஆம் ஆண்டு இவருடைய 15 வயதில் அந்த மில்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அங்கேருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி இவருடைய உயர்கல்வியை முடிக்கிறாங்க. இதே சமயம் இவர் ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை இவர் எழுதினாங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஒரு பர்சரி எக்ஸாமினேஷன், அதாவது அந்த எக்ஸாமினேஷனில் இவர் நல்ல மதிப்பெண் பெற்றால் இவருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். ஸோ அதுக்காக இவர் அட்டன் பண்ணாங்க. உடனடியாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இருந்து இவருக்கு அந்த பர்சரியும் அந்த ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுது. இதனால இந்த 1866ஆம் ஆண்டு வேகமாக இவருடைய உயர்கல்வியை முடிச்சதுக்கு அப்புறமா இவருடைய அப்பா ஜேம்ஸ் கேண்ட்லியை இந்த ஸ்காட்லாண்டுடைய மோரேல இருக்கிற அந்த ஃபாக்கபெர்ஸ்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1866ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 15 வயசுலேருந்தே நிறைய சயின்டிஃபிக் கோர்சஸ் எல்லாம் ஜேம்ஸ் கேண்ட்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் விவசாயத்தில் ஈடுபடுறதன் மூலமாக நேச்சர், இயற்கையின் மீது இவருக்கு ஆர்வம் இருந்து வந்தது. அந்த இயற்கையின் மீது இயல்பாகவே இவருக்கு ஆர்வம் இருந்தனால
அப்படியே டிஃபால்ட்டாக இவருக்கு சயின்ஸ் அறிவியலின் மீதும் வந்து ஆர்வம் ஏற்பட்டது. ஸோ இதுக்காக இவர் வந்து சில சயின்ஸ் கோர்சஸ்லாம் இந்த 1866ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவர் படித்தாங்க. அதுக்கப்புறம் 1867 காலகட்டத்தில் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து நேச்சுரல் சயின்சஸில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு பேரளவில் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரி தான். அதுவும் குறிப்பாக ஸ்காட்லாண்டில் ஒரு சில பல்கலைக்கழகங்கள்லையும் இங்கிலாந்தில் 2 பல்கலைக்கழகங்கள்லையும் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். உதாரணத்துக்கு இங்கிலாந்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து எம்ஏவானது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். அதே சமயம் ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்லாண்டில் இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், அதுக்கப்புறமா அதே ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி இது போன்ற பல்கலைக்கழகங்கள்லையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற எம்ஏவானது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ அதை தான் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் படித்தாங்க. இவர் குறிப்பாக நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது இயற்கை அறிவியல், இதில் வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டு பற்றி படிக்கிறது இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக பயாலஜி உயிரியல், அதே மாதிரி ஜியாலஜி புவியியல் இது போன்ற பாடங்களை தான் இவர் வந்து படித்து வந்தாங்க. அடுத்து படிப்படியாக ஜேம்ஸ் கேண்ட்லேக்கு வந்து மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதன் காரணமாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவர் மருத்துவம் சார்ந்த படிப்புகளையே மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸின் போது படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் இறுதியாக 1871ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இருந்து எம்ஏ நேச்சுரல் சயின்சஸ் டிகிரி முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்றதுக்காக அதே யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் 1871ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவம் படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர் வந்து சம்மரில் விடுமுறையின் போது 1872 இந்த காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்லேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு இவர் போகிறாங்க. அங்கே போய் அந்த லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித்துக்கு இவர் போகிறாங்க. அங்கே சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஜெனரல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி கிளினிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. இதனால தான் இந்த 1872ஆம் ஆண்டு இவர் வந்து சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் ட்ரைனிங்காக வந்திருந்தாங்க. அங்கு ஜே மிச்சல் ப்ரூஸ் அப்படின்ற நீண்ட நாள் நண்பரை அங்கே தான் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து சந்திக்கிறாங்க. பிறகு சம்மர் வெக்கேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் தொடர்ச்சியாக இவர் மருத்துவம் படித்தாங்க. குறிப்பாக எம்பிசிஹெச்பி தான் இவர் படித்தாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரேஸ் சர்ஜரி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து படித்தாங்க. அடுத்து 2 ஆண்டுகளில் 1873ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதிலேயே ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து அந்த எம்பிசிஹெச்பி அதாவது எம்பிபிஎஸ் மெடிசனே பேக்லோரேஸ் சர்ஜரி அப்படின்ற அந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன்லேருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்லேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு கிளம்பிடுறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித்துக்கு போய் சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இன் அனாட்டமியை 1873ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து மருத்துவம் படிக்கும்போது மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டங்களை அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் படித்தாங்க. அதில் பர்டிகுலராக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து அனாட்டமி உடற்கூறியலில் அதிக ஆர்வம் காட்டியிருந்தாங்க. உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல். அதாவது உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், உடல் திசுக்கள், உடல் எலும்புகள் இவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படித்தா அது அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு உடலில் நம்மளுடைய எலும்புகளினுடைய வடிவம் என்ன, நம்மளுடைய உடலில் இதயம் எங்கு அமைஞ்சிருக்கு, அந்த இதயத்தினுடைய வடிவம், அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது அறைகள், அதே மாதிரி அந்த இதயத்தில் எத்தனை ரத்த
நாளங்கள், அதுக்கப்புறமா வால்வ்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள் மற்றும் எலும்புகள் இவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. இதில் தான் ஜேம்ஸ் கேண்ட்லி அதிக ஆர்வம் காட்டினாங்க. மேலும் இந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் இன்ஸ்ட்ரக்டர் இன் அனாட்டமியாக படிப்பை முடிச்சதுக்கப்புறமா நியமிக்கப்படுறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது கற்பிப்பாளர் அப்படின்னு அர்த்தம். ஸோ உடற்கூறியலில் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளராக இவர் வந்து 1873ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு முதல் உதவி அதில் வந்து நிறைய டெக்னிக்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திடீர்னு ஒருத்தவங்க விபத்துக்குள்ளாகி நிறைய ரத்தத்தை இழக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு முதல் உதவி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ள அதிகப்படியான ரத்தப்போக்குனால உயிரிழப்பு வந்து நடக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எப்படி அந்த ரத்தப்போக்கிலிருந்து அவங்கள காப்பாற்றுறது, அந்த ரத்தப்போக்கை தடுத்து நிறுத்துறது, ஸோ அதுக்காக எடுக்கப்படக்கூடிய முன் நடவடிக்கை அதுதான் வந்து முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்டு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விபத்து மட்டும் இல்லாமல் திடீர்னு மயங்கி விழுவுறவங்களுக்கு எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்டு, அதே மாதிரி திடீர்னு ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் எய்டு வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ஃபர்ஸ்ட் எய்டுக்கு உண்டான இந்த டெக்னிக்ஸை இவர் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து உருவாக்க தொடங்கியிருந்தாங்க. அது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் இந்த முதல் உதவி அதுக்குண்டான அந்த அவேர்னஸ் வந்து இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற காவல்துறையினருக்கே போலீஸுக்கே வந்து பெருசாக இப்போ திடீர்னு அதிகமாக ப்ளீடிங் ஆகுதுன்னா அவங்கள எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி ஸ்பிளிம்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் காவல்துறையினருக்கு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து அவேர்னஸை ஏற்படுத்தி ஃபர்ஸ்ட் எய்டு வந்து எவ்வளோ முக்கியம், மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி அழைத்து கொண்டு வருவதற்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல் உதவி எவ்வளோ முக்கியமானது அப்படின்றதுல ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த நிலையில் இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டரின் அனாட்டமியாக இருந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமியாக பதவி உயர்வை அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் பெறாங்க. அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்றது என்னன்னா, இப்போ உடற்கூறியலை இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு சடலத்தையோ அல்லது ஒரு விலங்கினுடைய உடலையோ பயன்படுத்தி அதை டைசெக்ட் பண்ணி அதிலிருந்து உறுப்புகள், எலும்புகள், திசுக்கள் அதெல்லாம் நேரடியாக மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கணும். அதே மாதிரி டயக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டரின் அனாட்டமி அப்படின்ற பதவி. ஸோ அந்த பதவியை இவர் வந்து ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக இவர் ஒரு லெக்சரரின் அனாட்டமியாக வந்து ஆகுறாங்க. அதாவது உடற்கூறியலில் ஒரு விரிவுரையாளராக இவர் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய அந்த பதவியை பெற்றுறாங்க சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில். இதை தொடர்ந்து 1875 காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் எய்டில் பல அவேர்னஸை ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து லெக்சரரின் அனாட்டமி அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக நியமிக்கப்படுறாங்க. இது வந்து லெக்சரருக்கு அடுத்த பகுதி. இதுக்கப்புறம் வந்து பேராசிரியர் பதவி இருக்குது. ஸோ அதுக்கு முந்தைய பதவியை இவர் வந்து சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக எடுத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து அதே அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் லண்டன் அங்கே வந்து இவர் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஹவுஸ் சர்ஜனாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் கேண்ட்லி 1873ஆம் ஆண்டு MBCHB அந்த MBBS முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் கேண்ட்லியே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜேம்ஸ் கேண்ட்லி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இவர் இந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாக ஜாயின் பண்ணாங்க. மேலும் ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் ஜாயின் பண்ணாங்க. அதாவது சர்ஜரியிலையும் இவருக்கு ஆர்வம் இருந்தது. இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு கூட நினச்சாங்க. இதனால் மெடிக்கல் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கையும் சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் மேற்கொண்டாங்க. பின்னர் 1877ஆம் ஆண்டு முழுமையாக ஹவுஸ் ஃபிசிஷியன், ஹவுஸ் சர்ஜன் இந்த ரெண்டு மெடிக்கல் ட்ரைனிங், சர்ஜிக்கல் ட்ரைனிங் ரெண்டையுமே முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த 1877ஆம் ஆண்டு அதே சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலோட ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து பலவிதமான ஆராய்ச்சிகளை பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் கேண்ட்லி பொறுத்த வரைக்கும் இந்த
அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், ஸோ அவங்களினுடைய உடல் அமைப்பு, அவங்களுக்கு எதனால் அந்த உடல் அமைப்பு அப்படி இருக்குது, அவங்களினுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது குறித்தெல்லாம் கூட ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து நிறைய ஆராய்ச்சிகளை 1880 காலகட்டத்தில் பண்ண தொடங்குறாங்க. இதுதான் வந்து சோசியல் தியரி, சோசியல் டீஜெனரேஷன் அல்லது டீஜெனரேஷன் தியரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதில் ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து 1880 காலகட்டத்தில் முழுமையாக வந்து ஆர்வம் காட்டினாங்க. மேலும் இவர் வந்து செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் அதில் 1882ஆம் ஆண்டு ஒரு வாலண்டியராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ். அதில் வந்து இப்போ ஆம்புலன்ஸில் யாரை கூட்டு போவாங்க, திடீர்னு அவசரமாக மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவங்க தான் ஆம்புலன்ஸில் வந்து அழைத்து கொள்ளப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் உதவி பற்றின விஷயங்களில் ஜேம்ஸ் கேண்ட்லேக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் இவர் வந்து செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வாலண்டியர் மெடிக்கல் ஸ்டாஃப் கோர், அது ஒரு மருத்துவ படைப்பிரிவு, அதுலேயுமே அவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த வாலண்டியர் மெடிக்கல் ஸ்டாஃப் கோர்ப் அப்படின்றது வந்து போரில் காயமடையக்கூடிய வீரர்கள், போரின் போது இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதிலிருந்து இராணுவ வீரர்களை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு தேவையான மருத்துவ சேவை, மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வாலண்டியர் மெடிக்கல் ஸ்டாஃப் கோர்ப் அப்படின்ற மருத்துவ படைப்பிரிவு. இதில் வந்து மருத்துவர்கள் தன்னார்வமாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அது மாதிரி இவரும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த நிலையில தான் ஈஜிப்தில் வந்து மிகப்பெரிய அளவில் காலரா எபிடமிக் ஆனது நடந்தது 1883ஆம் ஆண்டு. அங்கே மிகப்பெரிய அளவில் காலராவினுடைய தொற்று பரவி வந்தது. அப்போ 12 பேர் கொண்ட சிவிலியன் டாக்டர்ஸ், அதாவது ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து எல்லாம் உட்பட சேர்ந்த ஒரு 12 மருத்துவர்கள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. 6 பேர் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸும் கூடுதலாக இருந்தாங்க. ஸோ அந்த 12 மருத்துவர்களில் ஒருத்தராக ஜேம்ஸ் கேண்ட்லேயும் 1883ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணாங்க. இது வந்து லண்டன் ஸ்காட்டிஷ் வாலண்டியர் கோர்ப் அப்படின்னு அழைக்கப்படும், லண்டன் ஸ்காட்டிஷ் சர்வீஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதில் இவர் 1883 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து அங்கு அந்த ஒரு லண்டன் ஸ்காட்டிஷ் அந்த கோர்ப்பில் இருந்த ஒரு நபரை வந்து சந்திக்கிறாங்க. அவர் வந்து மிஸ்டர் பார்க்லி ப்ரவுன் அப்படின்னு ஒரு நபர். ஸோ அவரை சந்தித்த பிறகு அவருடைய மகளையும் ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்ததுக்கப்புறமா அவருடைய மகளை ஜேம்ஸ் கேண்ட்லே நேசிக்க தொடங்குறாங்க. அவருடைய மகளும் ஜேம்ஸ் கேண்ட்லேயே நேசிக்க தொடங்குறாங்க. இதனால் 1883ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லேக்கும் அந்த மிஸ்டர் பார்க்லி ப்ரவுன், அவருடைய மகளான மேபல் பார்க்லி ப்ரவுன், அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் இந்த 1883ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து ஈஜிப்ட் போயிடுறாங்க. அங்கே போய் காலரா எபிடமிக்கில் தொடர்ச்சியாக வந்து பணிபுரிஞ்சாங்க. அந்த காலரா தொற்றை கட்டுப்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான முதல் உதவிகள் எல்லாம் ஜேம்ஸ் கேண்ட்லே ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் ஈஜிப்தில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்துடுறாங்க. இந்த நிலையில் 1884 ஜூலை 30 அன்னைக்கு ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து அந்த மேபல் பார்க்லி ப்ரவுன் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவருக்கு 33 வயது இருந்தது. ஸோ 33 வயதில் ஜேம்ஸ் கேண்ட்லே திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் நடந்ததுக்கப்புறமா ஜேம்ஸ் கேண்ட்லே மற்றும் இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லே, இவங்க 2 பேருடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போக ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன். அதாவது ஜேம்ஸ் கேண்ட்லே 1877 இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய லைசன்ஸை இவர் வந்து 1877 பெற்றாங்க. லைசன்ஸ் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், LRCP. அதுக்கப்புறமா அதே இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து லண்டனில் இருக்கிற சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை 1877 மே 24 அன்னைக்கு ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து பெற்றாங்க. ஸோ MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப் பெற்றாங்க. அதுக்கப்புறம் அதே 1877 டிசம்பர் 13 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஃபெல்லோஷிப்பையும் பெற்றாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1877 டிசம்பர் 13 இவர் பெற்றாங்க. இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் 1884 ஜூலை 30 ஜேம்ஸ் கேண்ட்லே திருமணம் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1885ஆம் ஆண்டு டீஜெனரசி அமாங்ஸ் லண்டனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை 1885ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்து அர்பன் புவர் பீப்புள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து இவர் வெளியிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து 1886ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி
அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜனாக ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக ப்ரமோஷன் பதவி உயர்வை பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1886ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லிக்கும் இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லி இவங்க 2 பேருக்குமே கீத் கேண்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் 1887ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து சர் பேட்ரிக் மேன்சன் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் வந்து இவரை வந்து ஹாங்காங்குக்கு அழைக்கிறாங்க. அப்போதைய சைனாவுடைய ஹாங்காங்குக்கு அழைக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு ஹாங்காங்கானது சைனாவினுடைய ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனாக இருக்குது. ஸோ அந்த ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய அப்போ இருந்த ஹாங்காங்கோடைய சைனீஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன். ஸோ அங்கே வந்து இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஒரு டீனா, அந்த ஒரு காலேஜோடைய டீனா சர் பேட்ரிக் மேன்சன் அப்படின்ற இவரும் பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு மருத்துவர் தான். அவர் அங்கே ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ அப்போ அவர்னால இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. இதை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த 1887ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து இவருடைய மனைவியையும் அந்த கீத் கேண்ட்லி அப்படின்ற குழந்தையும் அழைச்சிட்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித் அங்கே இருக்கிற சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபுல் சர்ஜன் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இவர் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித்தில் இருந்து சைனாவில் இருக்கிற ஹாங்காங்குக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போய் க்ரவுன் காலனியில் அங்கே இருக்கிற அந்த சைனீஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டீனா, அந்த சைனீஸ் காலேஜ் ஆஃப் மெடிசனுடைய டீனா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த சர் பேட்ரிக் மேன்சன் போன்ற நபர்கள் கூட சேர்ந்து ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஒரு முக்கியமான ஹாங்காங் காலேஜ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு ஒரு மருத்துவ கல்லூரியை இவர் நிறுவுறாங்க. இதுதான் பிற்காலத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் அதனுடைய ஒரு அங்கமாக வந்து மாறினது. ஸோ அங்கே வந்து டாக்டர் சன் யாட் சென் அப்படின்னு சொல்லி ஒரு சைனாவை சேர்ந்த ஒரு நபர் அவர் வந்து ஜாயின் பண்ணாங்க. இவர் யார் அப்படின்றத நான் போக போக சொல்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. 1888ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லிக்கும் இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லி இவங்க 2 பேருக்குமே ரெண்டாவதாக இன்னொரு ஆண் குழந்தை காலின் கேண்ட்லி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து சைனாவில் குறிப்பாக ஹாங்காங்கில் அது வந்து வெப்பமண்டல பகுதியாக இருக்கிறனால டிராபிக்கல் பிளேஸாக இருக்கிறனால அங்கே இருக்க டிராபிக்கல் ரீஜனாக இருக்கிறனால அங்கே ஏற்படக்கூடிய வெப்பமண்டல நோய்கள் அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிராபிக்கல் டிசீசஸ் அதில் பர்டிகுலராக இவர் வந்து காலரா, அதுக்கப்புறமா காலா அசார் அப்படின்னு ஒரு நோய், அது மாதிரி மலேரியா இது போன்ற நோய்களில் இவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் பர்டிகுலராக இவர் வந்து லெப்ரசி அப்படின்ற தோல் நோய் அது குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த லெப்ரசி நோய் ஏற்பட்டால் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அந்த நரம்பு மேற்பரப்பு ஸோ அது வந்து பாதிக்கப்படும், நரம்பு பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்மளுடைய அந்த மூச்சு சுவாசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் பாதிப்பு ஏற்படும், தோலில் பாதிப்பு ஏற்படும், கண்ணில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அவ்வளோ ஒரு கொடிய நோய் தான் இந்த லெப்ரசி. ஸோ அது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணி 1890ஆம் ஆண்டு லெப்ரசி இன் ஹாங்காங் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் எழுதி ஜேம்ஸ் கேண்ட்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1892 டிசம்பர் 11 அன்னைக்கு ஜேம்ஸ் கேண்ட்லிக்கும் இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லி இவங்க 2 பேருக்குமே நீல் கேண்ட்லி அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்க தொடர்ச்சியாக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து இவருடைய ஆராய்ச்சியை ஹாங்காங்கில் பண்ணாங்க. மேலும் ஹாங்காங்கில் பல்வேறு விஷயங்களை இவர் வந்து பண்ணாங்க. இந்த நிலையில் 1894ஆம் ஆண்டு பிளேக் அப்படின்ற மிக கொடிய நோய் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இப்போ வந்து போன மாதிரி ஒரு நோய் தான் அது. ஸோ அந்த பிளேக் நோயானது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வந்தது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து 1894ஆம் ஆண்டு சில முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து அப்போதைய இந்தியன் ஆஃபீஸ் அதனுடைய ஒரு அட்வைசராகவும் நியமிக்கப்பட்டாங்க. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பாம்பே இன்றைய இந்தியாவுடைய மகாராஷ்டிராவில் இருக்கிற மும்பை அங்கே வந்து அனுப்பப்பட்டு அங்கு பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் இவர் பணிக்கப்பட்டாங்க. ஸோ அதில் 1895 காலகட்டத்திலையும் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து தொடர்ச்சியாக அவ்வளோ ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் பிரைஸ் எஸ்ஏ ஆன் லெப்ரசி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கையும் 1895 பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இறுதி 1896ஆம் ஆண்டு தான் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஹாங்காங்கில் ஒர்க் பண்ணது போதும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இவருடைய மனைவியையும் 3 ஆண் குழந்தைகளையும் அழைச்சிட்டு இந்த சைனாவுடைய ஹாங்காங்கில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தோடைய லண்டனில் இருக்கிற ஹேமர் ஸ்மித்துக்கு இவர் 1896ஆம் ஆண்டு 9 ஆண்டுகளுக்கு பிறகு போயிடுறாங்க. அங்கே போய் மறுபடியும் சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம்
தான் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து 1897ஆம் ஆண்டு ரிப்போர்ட் ஆன் தி கண்டிஷன்ஸ் அண்டர் விச் லெப்ரசி அக்கர்ஸ் இன் சைனா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய முன்னாள் மாணவரான, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன டாக்டர் சன் யாட் சென் அப்படின்ற சைனாவை சேர்ந்த நபர், அவர் வந்து இந்த காலகட்டத்தில் மருத்துவராக இருந்து ஜேம்ஸ் கேண்ட்லியை பார்க்கறதுக்காக லண்டன் வந்திருந்தாங்க. சைனாவிலேருந்து வந்திருந்த போது இம்பீரியல் சைனீஸ் சீக்ரெட் சர்வீஸ் அவங்க மூலமாக அவர் வந்து கடத்தப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சன் யாட் சென் அப்படின்ற மாணவன் அந்த காலகட்டத்தில் மருத்துவராக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து பொலிட்டிக்கலி சில முரண்பாடுகளை கொண்டிருந்தாங்க. அதனால் அவர் கடத்தப்பட்டு அவர் சைனாவுக்கு அனுப்பப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்படணும் அந்த நிலைமை வந்து இருந்தது. அப்போ தான் 1897 1896 காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து அதை மீடியா அளவில் கொண்டு போய் பெரிய ஒரு கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க, அவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு. இந்த ஒரு சன் யாட் சென் 1866 பிறந்தவர், ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய மாணவன், 15 வயசு கம்மி. ஸோ அவருக்காக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து இந்த முயற்சியை எடுத்தாங்க. அது பிற்காலத்தில் வெற்றி அடைஞ்சது. சன் யாட் சென் வந்து விடுதலையும் செய்யப்பட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து 1898ஆம் ஆண்டு சர் வில்லியம் சிம்ப்சன் அப்படின்னு ஒரு மருத்துவர், அவர் கூட சேர்ந்து ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஜேர்னல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலை நிறுவுறாங்க. நிறுவனது மட்டும் இல்லாமல் அந்த 1898ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லியும் சர் வில்லியம் சிம்ப்சன் 2 பேருமே கோ ஃபவுண்டர்ஸாக மட்டும் இல்லாமல் கோ எடிட்டர்ஸாகவும் அந்த ஒரு ஜேர்னல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசனை எடிட் பண்ணி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1899ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லிக்கும் இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி பிரவுன் கேண்ட்லி, இவங்க 2 பேருக்குமே கென்னத் ஆர்.இ. கேண்ட்லி அப்படின்னு சொல்லி 4ஆவதா இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. ஸோ மொத்தமாக ஜேம்ஸ் கேண்ட்லிக்கும் இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி பிரவுன் கேண்ட்லிக்கும் 4 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் கேண்ட்லி பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய மனைவி இவருக்கு உறுதுணையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து பிளேக் நோய் அதை வந்து எப்படி கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னு ஒரு புக்கை எழுதினாங்க. இது ஒரு எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்குது. 1899ஆம் ஆண்டு அந்த சர் பேட்ரிக் மேன்சன், இவரை சைனா காலச்சவர், அவரும் இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் இருந்தாங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த 1899ஆம் ஆண்டு லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்டு டிராபிக்கல் மெடிசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் 1899ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து கோ ஃபவுண்டராக இருந்து இணை நிறுவனராக இருந்து நிறுவுறாங்க. இதுக்கப்புறமா 1901ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து அந்த புக்கு பிளேக் ஹவு டு ரெகக்னைஸ் அண்ட் ட்ரீட் பிளேக் அப்படின்ற டைட்டில் 1901ஆம் ஆண்டு ஒரு ஒர்க்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பிளேக் அண்டு ஹவு டு ரெகக்னைஸ் அண்டு ட்ரீட் பிளேக் அப்படின்ற டைட்டில் அதை வந்து 1901ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து பல கௌரவங்களை பெற ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பல ஒர்க்லையும் ஈடுபட்டாங்க. அதில் குறிப்பாக இவர்னாலையும் பேட்ரிக் மேன்சன்னாலையும் நிறுவப்பட்ட லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசன் அதனுடைய ஒரு லெக்சரர் இன் டிராபிக்கல் மெடிசனாகவும், டிராபிக்கல் மெடிசனை கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராகவும், மேலும் இவர் ஒரு டிராபிக்கல் சர்ஜனாகவும் வந்து அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசனில். அது மட்டும் இல்லாமல் சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சேர் ஆஃப் அப்ளைடு அனாட்டமியா, அதாவது சேர் அப்படின்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். ஸோ பயன்பாட்டு உடற்கூறியலின் பேராசிரியராக இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேண்ட்லி பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறமா 1906ஆம் ஆண்டு ஃபிசிக்கல் எஃபிசியன்சி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கை ஜேம்ஸ் கேண்ட்லி எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஜார்ஜ் கார்மைக்கல் லோ அப்படின்னு ஒரு மருத்துவர், ஒரு ஒட்டுண்ணியியல் நிபுணர். இந்த ஜார்ஜ் கார்மைக்கல் லோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் கூட சேர்ந்து 1907ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு ஒரு சங்கத்தை 1907ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லியும் அந்த ஒரு ஜார்ஜ் கார்மைக்கல் லோவும் நிறுவுறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ராயல் சார்ட்டர் இல்லாமல் வெறும் சொசைட்டி ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு இருந்தது. அதை நிறுவனது 1907. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கேண்ட்லி அந்த ஒரு ராயல் சொசைட்டி ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்ட் ஹைஜீனுடைய பிரசிடெண்டாக கூட நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் 1908ஆம் ஆண்டு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் தரப்பிலிருந்து ஒரு டெரிட்டோரியல் ஃபோர்ஸ் ஆனது உருவாக்கப்பட்டது. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னா RAMC. இதுவும் வந்து போரில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு உண்டான மருத்துவ சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. ஸோ அவங்க தரப்பில் இருந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸில் 1908ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சொசைட்டி, இது வந்து
இந்த ரெட் கிராஸ் சொசைட்டினாலே அங்கே செஞ்சிலுவை சங்கம் அங்கே போரின் போது பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் அவங்கள வந்து சரியான அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான மருந்து அப்படின்னு அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சொசைட்டி. அதில் ஜேம்ஸ் கேண்ட்லியும் இவருடைய மனைவியும் இணைஞ்சு செயல்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1909ஆம் ஆண்டு த ப்ராக்டிஸ் ஆஃப் அனஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு மயக்க மருந்து குறித்த ஒரு புக்கை ஜேம்ஸ் கேண்ட்லியும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1911ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய மாணவனான அந்த சன் யாட் சன் அவர் வந்து அப்போதைய ரிபப்ளிக் ஆஃப் சைனாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெவென்சியல் பிரசிடெண்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட நபரை ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து காப்பாற்றியிருந்தாங்க 1890களினுடைய இறுதி காலகட்டத்தில். ஸோ இதுக்கப்புறமா 1912 காலகட்டத்தில் கூட ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் எழுதினாங்க. ஃபஸ்ட் எய்ட் குறித்து, ஃபஸ்ட் எய்ட் டு இன்ஜூர்டு அப்படின்னு சொல்லி இது மாதிரி பல்வேறு ரிசர்ச் ஒர்க் எழுதினாங்க. அதுக்கப்புறம் 1914ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது தொடங்கிறது. தொடங்கிய உடனே பிரிட்டிஷ் ரெட் கிராஸ் சொசைட்டி தரப்பிலிருந்து ஒரு ஹானரி கர்னலாக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லி அவங்களும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. 1915ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மேனுவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கையேடு, அது வந்து முதல் உதவிக்கான கையேடாக ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இதில் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் இவர் பணி புரிஞ்சுக்கிட்டே ஒரு காலேஜ் ஆஃப் ஆம்புலன்ஸையும் இவர் வந்து நிறுவனாங்க. ஜேம்ஸ் கேண்ட்லி நிறுவி அங்கே வந்து மாணவர்கள் வந்து எப்படி வந்து ஆம்புலன்ஸில் முதல் உதவி கொடுக்கணும், ஸோ அது பற்றின பயிற்சிகள் வழங்குறதுக்காக அதை ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து இவருடைய மனைவியினுடைய உதவியினோட கூட அதை வந்து பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப்போர் முடிவடையுது. முதல் உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து முதல் உலகப்போரில் ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் KBE கௌரவத்தை பெற்றாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் முடிஞ்ச பிறகிலிருந்து ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து சர் ஜேம்ஸ் கேண்ட்லி அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய மனைவியும் போரில் இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணனால அந்த ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லி அவங்க வந்து ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் OBE அந்த கௌரவத்தை பெற்றாங்க. அடுத்து 1919ஆம் ஆண்டு இவர் படித்த ஸ்காட்லாண்டோடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அவங்க தரப்பிலிருந்து ஜேம்ஸ் கேண்ட்லிக்கு வந்து ஆனரி LLD ஆனது வழங்கப்பட்டது. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டினில் அர்த்தம். இது இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். கேனன் லா, சிவில் லா 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் ஆஃப் லாஸ் தான் இது. ஸோ இந்த ஒரு ஆனரி LLD யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பிலிருந்து 1919ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கேண்ட்லிக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 1920ஆம் ஆண்டு தான் இவரினாலையும் ஜார்ஜ் கார்மைக்கேல் லோனாலையும் 1907ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சொசைட்டி ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்ட் ஹைஜீன் அது வந்து ராயல் சார்ட்டர் பெற்று 1920ஆம் ஆண்டிலிருந்து ராயல் சொசைட்டி ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து இவரும் சர் வில்லியம் சிம்சன் இணைஞ்சு நிறுவன அந்த ஜேர்னல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அதனுடைய எடிட்டராக தொடர்ந்து இவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1921 டிசம்பர் 21 அன்னைக்கு ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய மனைவியான மேபல் பார்க்லி ப்ரவுன் கேண்ட்லி அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறுது. இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து ரொம்ப தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இந்த 1921 டிசம்பர் 21 இவருடைய மனைவி இறந்ததுக்கப்புறமா ஜேம்ஸ் கேண்ட்லி அந்த ஜேர்னல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அதனுடைய எடிட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. அடுத்து 1923 காலகட்டத்திலையும் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து படிப்படியாக எல்லா பொறுப்புகளில் இருந்தும் விலக தொடங்குறாங்க. இறுதியாக 1925ஆம் ஆண்டு தான் முழுமையாக ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து எல்லா பொறுப்புகளில் இருந்தும் ரிட்டையர் ஆனாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1926 மே 28 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் ஜேம்ஸ் கேண்ட்லி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1926 மே 28 அன்னைக்கு இவருடைய 75 வயதில் ஜேம்ஸ் கேண்ட்லி இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவருடைய பர்சனல் லைஃப்பில் இவருடைய 4 மகன்களுமே வந்து சர்பட்டத்தை இவரை போலவே சர்பட்டத்தை வந்து பெற்று கௌரவத்தை பெற்று மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் ஜேம்ஸ் கேண்ட்லியோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் கேண்ட்லி வந்து மருத்துவத்தில் குறிப்பாக டிராபிக்கல் மெடிசன் வெப்பமண்டல மருத்துவத்தில் அதுக்குண்டான நிர்வாகத்தில் அப்படின்னு சொல்லி இவர் ஆற்றின பங்களிப்பு, அதனுடைய கல்வியில் மருத்துவ கல்வியில் ஆற்றின பங்களிப்பு, போரில் ஆம்புலன்ஸ் சர்வீஸில் இவர் ஆற்றின பங்களிப்பு இதெல்லாம் வந்து மிகப்பெரியது. இதுக்காக இவருக்கு பல கௌரவங்கள் வாழும்போதே கிடைச்சது. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது KSTJ அப்படின்றது, அதாவது
அதாவது நைட் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் ஜான் இந்த ஒரு கௌரவமும் கூட ஜேம்ஸ் கேண்ட்லேக்கு வாழும்போதே வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறந்த பிறகும் வந்து இன்னைக்கு வரைக்குமே யுனைடெட் கிங்டமில் இவர் பண்ண ஒர்க்குக்காகவும் நிறைய அச்சீவ்மெண்ட்டுக்காகவும் போற்றப்பட்டு வராங்க. இப்பேற்பட்ட ஜேம்ஸ் கேண்ட்லே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், ஜேம்ஸ் கேண்ட்லே வந்து 1926 இறந்து போயிருந்தாலும் இன்றைக்கி வரைக்குமே லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்டு டிராபிக்கல் மெடிசன் அதுவும் இருக்குது. அதேமாதிரி ஜேர்னல் ஆஃப் டிராபிக்கல் மெடிசனும் இருக்குது. ராயல் சொசைட்டி ஆஃப் டிராபிக்கல் மெடிசன் அண்டு ஹைஜீன் அதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாமே கோஃபவுண்டராக இருந்த நிறுவனர் வந்து ஜேம்ஸ் கேண்ட்லே தான். தேங்க்யூ.